योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार जय गुरु राया। ரகுநாத் மகாராஜ் கி जय எட்டயபுரத்தினுடைய இந்த ஜனவரி மாத புத்தாண்டு சத்சங்கத்திலே கலந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி. பாரதி பிறந்த எட்டயபுரத்திலே பகவான் யோகிராம் சிவகுமாருக்கு ஒரு ஆலயம் உருவாகிறது. அதனுடைய அச்சாரமாக இந்த அருள் கூடம் உட்பாடார். இதுவே எனக்கு ஒரு பேராலயமாகத்தான் படுகின்றது. அருள் கூடம் கூட என்ன பேர், சுவாமி தான் இருந்து அருள்பாலித்த இடத்துக்கு கிரேஸ்னு பேர் வச்சிருக்கு. அது தமிழில் மொழிபெயர்த்தால் திருவண்ணாமலையில் நமக்கு இப்போ சாப்பிட்ற பாருங்க, அந்த இடத்துக்கு பேர் கிரேஸ்னு இருக்கு. கிரேஸ் தான் அருள் கூடம். இப்போ நீங்கள் இன்றைக்கி அருள் கூடம் வச்சிருக்கிற பேர் இந்த கேட்டால் யோகி கொடுத்துருக்காரு. ஏன்னா பகவான் இருந்து என்ன வந்தது? அருள் தான் வந்தது. ஞானிகள்ட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? வாழ்க்கைக்கு மனிதனுக்கு ரெண்டு வேணும், அருளும் வேண்டும், பொருளும் வேண்டும். அதனால தான் வள்ளுவர் என்ன சொன்னார்? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. வள்ளுவர் வரமான ஆளாக இருந்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழனா பொருள் வேண்டும். ஆனால் பொருள் மட்டுமே இருந்துட்டா வாழ்க்கை முழுமையான ஆகாது. பொருள் மட்டும் இருந்தாலும் வாழ்க்கை பூரணமாகாது. அருளும் இருந்தால் தான் அந்த வாழ்க்கை பூரணமாகும். அப்போ மனித வாழ்க்கையில் நம்ம ரெண்டு விஷயத்தை சம்பாதிக்கணும். பொருள் சம்பாதிக்கணும், அப்போ தான் பூமியில் வாழலாம், அப்போ தான் உலகம் மதிக்கும். காசு இருந்தால் தான் நான் திரும்பி பார்ப்பான், நம்ம சொன்னால் கூட கேட்பான். அப்போ பொருள் சேர்க்க. அதே நேரத்தில் பொருள் மட்டுமே வாழ்க்கையாகிறது, அருள் சேர்க்கும். இந்த ரெண்டும் மிகச் சரியான இருக்கும்போது அந்த வாழ்க்கை முழுமையாகும், பூரணமாகும். இதனால தான் நம்முடைய மூதாதையர்கள் அந்த பாதையில் தான் நடந்தாங்க. அதனால தான் பாரதி பாடலாம், இந்த மண்ணுக்கே ஒரு மகிழ்ச்சி உண்டு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதி அப்படின்னு சொல்லி பாரத நாட்டினுடைய பெருமைகளை சொல்லும்போது, ஞானத்திலே பல மோனத்திலே அன்ன தானத்திலே உயர் நாடு. எங்கள் நாடு எதெல்லாம் உயர்வு? ஞானத்திலே. எங்கள் நாட்டில் ஏகப்பட்ட ஞானிகள் இருக்கிறார். ஞானத்திலே பல மோனத்திலே மௌனம் பயில்வது. ஒரு ரமணனுக்கு நிகரான ஒரு ஆளுக்கு உலகத்தில் உண்டா? ஸ்ரீ ரமண மகரிஷி. அது மௌனிகள் நிறைந்திருக்கிறதுனால. இன்னைக்கு திருச்செந்தூர் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தை எந்த ராஜாவும் கிட்டலை, 3 சன்னியாசிகள் கட்டியிருக்காங்க. அது ஒருத்தர் பேர் காசிசாமி, ஒருத்தர் பேர் ஆர்வசாமி, ஒருத்தர் பேர் மௌனசாமி. நம்ம சிம்பிளாக பேர் வச்சுருவோம். மௌனமாக இருந்தால் மௌனசாமி, விசிறிக்கையில் வச்சா விசிறிசாமி, சட்டி வச்சுருந்தா சட்டி சுவாமி. நம்ம சிம்பிளாக பேர் வச்சுருவோம். யாரெல்லாம் மௌனமாக இருக்கவங்களோ மௌனசாமின்னு சொல்லுவோம், பிரச்சனையே இல்லை. அப்போது அதை தான் பாரதி பாடணும். ஞானத்திலே பர மோனத்திலே அன்ன தானத்திலே உயர்வு. அதுக்கு அன்னதானம் எல்லா இடத்துலையுமே நடக்கும். இதுதான் பாரதத்தினுடைய அடையாளமாக பாரதி காட்டு. இப்போ ஞானமும் பர மோனமும் நிறைந்த நாடு இந்த நாடு. அதே நேரத்தில் மனிதன் வாழறதுக்கு என்ன வேணும்? அன்னம் அடிப்படை. எனவே அன்ன தானமும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. அப்படிதான் பாரதியார் காட்டிய பாரத நாடு அப்பேற்பட்ட நாடு. இப்போ நம்முடைய பெரிய சொத்து என்ன கேட்டதுன்னா ஞானிகள் தான். நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மாமழை. ஒரு ஊரில் நிறைய நிலவுகள் தான் ஊர் தாங்காது. அதனால ஆண்டவன் கொஞ்சம் நிலவு தான் வச்சுருக்கோம். மெஜாரிட்டி திசைப்போக்கிரியாக தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது இறைவனுக்கே தெரியும். போதும், ஒரு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டால் போதும், உப்பு அள்ளி நிறைய போடணும், உப்பு கொஞ்சம் வச்சா போதும், மற்றதெல்லாம் இருந்து போட்டால் வேண்டிய இறைவனுக்கே தெரியல. நல்லா தெரியல, நீ தெரியாமலாம் ஒன்று. இந்த ஹோல் ட்ராமா இறைவன் தான் நடத்தலாம், தெரியாமல் தான் இருக்குது. ஒரு 5% நல்லா வைப்போம், 90% சும்மா போடுவோம். இந்த 5 வச்சு இந்த 90 காப்பாற்றிக்கலாம்னு அவன் நினைக்கிறான். இதுதான் வாழ்க்கை. அப்போ ஞானிகள் அவ்வப்பொழுது அந்த பூமிக்கு வரும். யோகியே சொல்லியிருக்காரு, எங்களை போன்ற ஞானிகள் ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு ஒரு முறை தான் வருவார். நீங்க நல்லா பாருங்க, திரேதா யுகம், ராமன் தோன்றிய ஒரு யுகமே சொல்லிட்டாங்க. திரேதா யுகத்தில் ஒரு ராமன் தான் வரும். துவாபர யுகத்தில் ஒரு கண்ணன் தான் வருவான். கலியுகத்தில் ஒரு யோகி ராமசுரகுமார் இருக்கார். யுகத்துக்கு தான் ஒரு புருஷன் வரும். யுகம் சொன்னாலே 10,000 ஆண்டு, லட்சம் ஆண்டு, லட்சம் ஆண்டுகள்.
குறைஞ்சது நம்ம கணக்கில் எட்டுனா ஒரு 5000-10,000 ஆண்டு. அது ஒரு அந்த யுகம் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு யுகத்துக்கு தான் ஒருத்தர் தோன்றார். இப்போ யோகிராம் சுரத்குமார் ஒரு யுக அவதார மூர்த்தி எப்படி சொல்றேன்னா சிம்பிளா சொன்னார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குரு ராயா. நீ 3 தடவை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சொல்லியாச்சுன்னா உனக்கு ஜெயத்தை குருவாகிய ராஜன் தருகிறேன். அதுலேயே எழுதியிருக்காரு. உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. பார்த்தீங்களா? முன்னோட சொன்ன என்ன கிடைக்கும்? ஜெய குரு ராயா, ஜெயத்தை குருவாகிய ராஜன் தருகிறேன். இப்படி யாராவது சொல்ல முடியும்? நீ வேற ஒன்றும் விடைய வந்து நீ குளிக்கணும், 48 நாள் ஒரு மண்டலம் என்னை சுற்றி வரணும், ஒன்றுமே சாமி சொல்லுது. என் நாமத்தை 3 தடவை சொல்லி போதும். நீ என்ன கேட்க தந்துடு. இந்த வரம் யாரால் தர முடியும்? அந்த சாட்சாத் பரம்பொருளால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். இது எந்த கண்டிஷனும் இல்லை. இந்த நாமம் சொல்றது எந்த கண்டிஷனும் இல்லை. நீ குளிச்சிருக்கணும், பல் துளைக்கணும், அதிஷ்டானம் பண்ணணும், ஒன்றும் இல்லை. எந்த விதிகளும் இல்லை. நாமம் மட்டும் சொல்லு. நீ என்ன கேட்கிறத தாரு. சுவாமி சொன்னார், இந்த பிச்சைக்காரன் நாமத்தை யாரெல்லாம் ஒரு இக்கட்டான நேரத்தில் யார் மறவாமல் இந்த பிச்சைக்காரனின் நாமத்தை கூறுகிறார்களோ அவர்களுக்கு என் தந்தை ஓடோடி வந்து உதவுவார். யோகி சொன்னார். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதை டெஸ்ட் பண்ணுங்க சொல்றேன். இது சும்மா அரசியல்வாதி இந்த தேர்தலுக்கு சொல்லிட்டு போயிட்டு போறது விஷயம் மாதிரி இல்லை. இதை டெஸ்ட் பண்ணுன்னு சொல்றேன். இங்க பரிசோதித்து பார்க்கலாம். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை டெஸ்ட் பண்ணுதான் சொன்னார். பெரிய ஞானியை நீங்க பரிசோதித்து பாருங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த சத்தியத்தை அவ்வளவு உண்மையா இருந்தாங்க. அவங்க சத்தியத்து மேல அவங்களுக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. அவங்க வாக்கின் மீது அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது தெய்வத்தின் குரல். தெய்வம் தான் அதை பேசுது. அதனால யோகித்தோட டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் உங்களையும் சொல்றேன், டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது சிரமத்தில் இல்லை. எனக்கு ஒன்றும் வேண்டாம். பஸ்ஸில் எவ்வளோ சைடு சீட் கிடைக்கணும்னு காத்து எனக்கு அப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. நாங்கள் ஒரு சைடு சீட்டு இப்படி தான் வைப்பேன். அதுக்குள்ளாங்க ஒரு சைடு சீட்டு எவ்வளோ தெரிஞ்சுன்னு நாங்கள் சாமி சாமி எனக்கு சாமி எதுக்கெல்லாம் கொண்டு பார்த்தீங்களா காரில் வந்து சைடு சீட்டை பண்ணி உங்களுக்கு காற்று நல்லா கொசத்தை படிக்க நல்லா சுவாரஸ்யமாக படிச்சுட்டு போகலாம். இங்கே என்னெல்லாமோ நடக்கும், இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இந்த கொசத்தை படிச்சு இந்த காற்றை வாங்கிட்டு அப்படி நம்ம ஒரு வளர்த்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பகவான் வந்து சிறுசு பெருசுன்னு இல்லை, எது கேட்டாலும் கொடுப்பாரு. அது கேட்கறது உன்னுடைய குவாலிட்டி ஒன்றை பொறுத்து. கடலை மிட்டாய் கேட்டாலும் கொடுப்பாரு. இந்த மாதிரி பெரிய ஆட்டுமே சாமி எனக்கு டெய்லி ஒரு கடலை மிட்டாய் வரணும்னா அவர் நல்ல தரும். கடலை மிட்டாய் கடையை வச்சு கொடுக்குறாரு உனக்கு. ஆனால் அவர்கிட்ட அதே போய் கேட்கணும். உனக்கு கடலை மிட்டாய் தான் உனக்குன்னா இந்த செல்வாங்க நிறைய கடலை மிட்டாய் கருத்து வாழ்க்கை சொல்லி ஒரு கடலை மிட்டாய் கடையை வச்சு கொடுக்குறாரு. அப்போ அப்போ யார் சாட்சாத் தெய்வம் அவதாரம் எடுத்துக்கிறார். சரிமா சுவாமி இங்கே உள்ள ஆளே இல்லை, நல்லா பற்றி. இவர் காசியிலிருந்து ஒரு 300 மைலுக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வலியா என்கின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஜில்லா. அங்கே நர்தராங்கிற சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நம்மள மாதிரி ஒரு தாய் தகப்பனாருக்கு பிறந்து வளர்ந்து திருமணம் முடிந்து 4 குழந்தைகள் உண்டு. எல்லாத்தையும் விட்டு ஒரு இறை தேடல் அப்படிங்கிற சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த இறை நாட்டங்கள் இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அவர் இந்த மாதிரி ஞானிகள் எல்லாம் தேடி சின்ன வயசுலேயே அலைஞ்சிருக்கிறாரு. பின்னாடி அப்படியே கிளம்பி வராரு. நம்ம தெற்கெல்லாம் வர நம்ம செய்த தவம், இந்த பாட்டில் சொன்ன மாதிரி தமிழ் செய்த தவம் அண்ணா மலை வந்தாய். எல்லாரும் காசியை தேடி போகிறோம் புண்ணியத்துக்கு, எல்லாரும் கங்கையை நாடி போகிறோம். அது கங்கையில் குடித்தா பாவம் தீரட்டுன்னு சொல்லிட்டு நம்ம இமயமலைக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் ஞானிகள் இருந்து தெற்க தேடி வந்திருக்காங்க. விவேகானந்தருக்கு தான் வந்தார், தவம் இருக்கு, கன்னியாகுமரி தான் வந்தார். யோகிராம் சுரத்குமார் காசி கரையை கங்கை கரையில் பிறந்தாலும் அவர் வந்து உட்கார்ந்து அருள் பாலிக்க தேர்ந்தெடுத்த இடம் திருவண்ணாமலை, தெற்கதான் வர. அப்போ இங்கே அரவிந்தர் இருக்கிறார். அரவிந்தரை பார்க்குறாரு. அரவிந்தரை நேரடியாக இப்போ சந்திக்க முடியாது. அரவிந்தர் ஒரு ஊட்டி அறைக்கு தான் இருந்தார். 35 ஆண்டுகள் அன்னையை பார்க்குறாரு. 3 நாட்கள் அங்கே இருக்கிறாரு. ஒரு பேர் அமைதி அவர் அனுபவிக்கிறாரு. இந்த அமைதி தான் அரவிந்தர் என்பதை உணர்கிறார். அரவிந்தர் என்பது ஒரு மனுஷன். அந்த அரவிந்த ஆசிரமம் முழுக்க ஒரு பேர் அமைதி. சாரி அவங்க உட்கார்ந்து அப்படியே அமைதி. அந்த அமைதி அவருக்கு ரொம்ப ரசிக்கிறது. அமைதிக்குள்ள ஆழ்ந்து போகிறார். அப்போ அவருக்கு ஒன்று தெரியுது, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல, இதை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கை ஒரு சாத்தியம் இருக்குங்கிற உறுதி அவருக்கு கிடைச்சது. அந்த முதல் அடி அவர் கிடைச்ச இடம் தான் அரவிந்தாசிரம். 3 நாள் அவர் கிடைக்கும். 5 நாள் எதிர்த்து போயிருந்தார். நேராக திருவண்ணாமலை வராரு. ஸ்ரீ ரமண மகரிஷி. நான் சொல்ல 1947 நடந்தது. 1947 மே மாதம். இந்த ஏப்ரல் மே விடுமுறைக்கும் கோடை விடுமுறைக்கும் போது சாமி வர்றாரு. வந்து 3 தினங்கள் அரவிந்தாசிரமத்தில் இருக்கிறாரு. ஒரு பேர் அமைதி உணர்ந்தாரு. மனிதனுக்கு இதை விட ஒரு மேம்பட்ட வாழ்க்கை உண்டுங்கிற அனுபவம் அரவிந்தரெல்லாம் சந்திக்கல. ஒரு முறை ஒன்றே சொல்லுவார்,
அன்னை அங்கே இருப்பாங்க தெரியுமா? அரவிந்த் ஆசிரமம் மதர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூக்களை தான் வச்சு அவங்க தான் வணங்குவாங்க. 108 மலர்களை அந்த அம்மா கொஞ்ச நாள் நம்ம ஊர்லாம் பார்த்தா அரவிந்தர் வணக்கம் பிரபலமாக இருந்தது. அன்னை பூக்கள்லாம் வச்சு வணங்குவாங்களா, அந்த பூக்களை 108 மலர்களை எல்லாம் அடையாளம் காட்டின அந்த அம்மா. சுவாமி அந்த அம்மாவுக்கு ஒரு இங்கிலீஷில் ஒரு நோட் எழுதி அனுப்புகிறார். அந்த அம்மா அதை படிச்சு பாரு, உண்மையை சொல்ல ஒரு கொத்து பூவை இவர் கொடுத்துருக்காங்க. அம்மா வந்து மாடியில் ஒரு ரூம் இருப்பாங்க, அங்கே ப்ளஸ் பண்ணி கொடுக்குறாரு. அந்த பூவை டச் பண்ண உடனே இந்த பிச்சைக்காரன் ஒரு பேர் அதற்கு உள்ளான்னு சொல்றாங்க. ஒரு ஞானி கொடுக்குற ஒரு பூ இருக்கு பாருங்க, அந்த பூக்குள்ளேயே அதை அருளை வச்சு விட்டுருவோம். ஒரு ஞானிக்கு ஒரு பழத்தை போட்டாலும் அப்படி வாங்கிடணும். அந்த பழத்தில் அது பழமை கூட அந்த பழத்தில் அவருடைய அருளும் சேர்ந்தே வருகிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அம்மா கொஞ்சம் பூக்களை தான் கொடுத்து விடுறாங்க. இவருக்கு பூவை தொட்ட உடனே இது என்ன கேட்டாலும் அது அனுபவமாக அவர் கிடையாது. நம்மளாம் பேசினா கேள்விக்கு விட சொல்லுவோம். அவன் 5 நிமிஷம் கேள்வி கட்டு நான் 1/2 மணி நேரம் விட சொல்லிடுவேன். ஏன் சாமர்த்தியம். ஆனால் உண்மையான ஞானிக்கு 5 நிமிஷம் கேள்வி கேட்டால் ஒன்றும் வேண்டாம், 1 நிமிஷம் அமைதியாக உட்கார வச்சு அதை அவங்க உணர்த்திடுவான். அதான் உயர்ந்த கம்யூனிகேஷன். ஒரு கேள்விக்கு பதில் சொல்வது அல்ல உயர்ந்த கம்யூனிகேஷன். கேள்விக்கான பதிலை அவனை உணர வைக்கிற பாருங்க, அதுதான் உயர்ந்த கம்யூனிகேஷன். அதுக்கு வார்த்தைகள் வேண்டாம், விவாதங்கள் வேண்டாம், அந்த அனுபவத்தை அவருக்கு தந்துட்டு அது ஞானிகளால் யோகிகளால். யோகிராஜ் சந்நிதியில வார்த்தைகளை விட அவர் நம் மனதுக்குள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவார். எதுக்கு வந்தங்கிற கதை அவருக்கு தெரியும். அதை கடைசியில் போகும்போது சொல்லி அனுப்புவார். அது நடக்கும். சௌக்கியமா இருக்குங்கன்னா சௌக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு சௌக்கியமாக தான் இருக்கும், வேற மாதிரியே இருக்க முடியாது. அது அவருடைய கிரேஸ் விஷயத்துக்கு வருது. அப்போ ஞானிகள் வந்து அந்த அருள் பாலிக்கிறதுக்குனே வராங்க. வந்து ரமணரோடு இருக்கிறார் 1 மாத காலம். ரமணர் எந்த அளவுக்கு தெரியுமாமா? ரமணர் இருக்காதுன்னா அணில் ஓடி வந்து அவர் கையில் சாப்பிட்றதை எடுத்துட்டு போகும். காக்கா அப்படியே ஓடி வந்து கையில் திரும்பார், இல்லை கையில் வந்து எடுத்துட்டு போகும். அவர் ஒரு காகம் வளர்ப்பார், அணில் வளர்த்தார். நீங்கள் இன்றைக்கி ரமணாசிரமம் திருவண்ணாமலைக்கு போனால் ஆசிரமத்துக்கு உள்ளே போக பின்னாடி கொஞ்சம் சமாதி இருக்கும். ஒரு காக்காவுக்கு ஒத்த கால் கிடையாது, அது நொண்டிக்கிட்டே வரும். அது டெய்லி ஆகாரம் கொடுப்பார். அந்த காக்கா ஒரு நாள் செத்து போச்சு. உடனே ரமணர் அந்த காக்காவுக்கு ஒரு வெண்பாய் எழுதி அந்த காக்காவுக்கு ஒரு சமாதி கட்டி ஒரு டெவில்னு ஒரு நாயை வளர்த்தார். அந்த நாயை அவருக்கு சர்வீஸ் படிச்சது போச்சு. அந்த நாய்க்கு ஒரு சமாதி கட்டி ஒரு பசு வளர்த்தாரு. அந்த பசு செத்து போச்சு. அந்த பசுவுக்கு ஒரு வெண்பா எழுதி அதுக்கு ஒரு சமாதி வச்சு. நம்மலாம் வீட்டில் தேடி போய் சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மாவுக்கு சமாதி வைப்போம். சொத்து இருந்தால் அதை கண்டுக்க மாட்டோம். நிறைய சொத்து தான் சமாதி வச்சு நல்ல சலவை கல்ல பதிச்சு தோற்றம் மறைவு எழுதி வச்சுருவோம். அது வேற கதை. ஆனால் அவர் பாருங்க, ஒத்த கால் காக்காவுக்கு, கூட சுற்றின நாய்க்கு, செத்து போன மாட்டுக்கெல்லாம் சமாதி வச்சு அதுக்கெல்லாம் பாட்டு எழுதி கொடுத்தாரு. அப்போ உயிர்களை எப்படி நேசிச்சு வள்ளலார் சொல்லுங்க, ஆன்மா அந்த நேசம், உயிர் நேசம், எல்லா உயிர்களையும் நேசிக்கும். இதுதான் என்னுடைய வாழ்வு சொன்னான். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க கடியாட்டம். உலகத்தில் இருக்கிற எல்லாமே நாம தான். காக்கா குருவில நம்ம ஜாதி தான், இந்த மலை இதெல்லாம் நம்ம கூட்டம், இந்த பார்க்குற எல்லா இடத்துலையும் நம்ம தானே இருக்கிறோம். எல்லாத்துலேயுமே தெய்வம் தானே இருக்கும். அப்படி பார்த்தவன் மகாகவி. அதனால எட்டயபுரத்தினாலே பாரதியார் வர காரணம் இதுதான். 1000 பாட்டு எழுதிட்டு போயிருக்கான், ஆயிரக்கணக்கான பாடல். எப்போ எதை பேசினாலும் அவர்கிட்ட தான் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியது. அவ்வளவுக்கு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துட்டு உங்கள் மண்ணில் பிறந்த ஒரு பையன் தான். அவனுடைய எவ்வளவு பெரிய சரஸ்வதி வந்து அவன் ஆக்கிற குடியிருக்கிறான். எவ்வளவு தெய்வீக உண்மைகளை தேன் சொட்டும் தமிழில் எழுதி வச்சு போயிருக்கான். ஊருக்கே பெருமை சேர்த்து போயிருக்கான். எத்தனாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் விஜயகுமார் போய் சாமிட்டு போய் இப்படி பயந்துட்டு இருக்காரு. எங்கேருந்து வாரம் கேட்டார், மெட்ராஸ். வாட் இஸ் யுவர் நேஷன்? இவர் மெட்ராஸில் தான் வந்தார். ஃப்ரம் வேர் யூ ஆர் கமிங்னா மெட்ராஸ். வாட் இஸ் யுவர் நேட்டிவ்னார். எட்டயபுரம் அப்படின்னார். எட்டயபுரம் பாரதீஷ் எட்டயபுரம் சாமி. டெல் பாரதீஷ் எட்டயபுரம். இன்னும் எட்டயபுரம் இப்படி தாத்து வாசிக்க எட்டயபுரம் இப்படி சொல்லு. அதை விட சொல்ல பாரதீஷ் எட்டயபுரம். டெல் பாரதீஷ் எட்டயபுரம். விஜயகுமார் எப்படி தூக்குறாரு, நீ பாரதியினுடைய எட்டயபுரத்தில் இருந்து வருகிறாய். இந்த சுவாமி உங்கள் எட்டயபுரத்தை எப்படி நேசிச்சு. எட்டயபுரனாலே பாரதியார் எட்டயபுரம் மனதை தலைநிமிர்ந்து நிறுத்த வேண்டிய ஒரு பெயரில் அந்த பேர். அதுதான் இந்த ஞானி அடையாளம் காட்டிவிட்டார். எனவே யோகி போற்றி புகழ்ந்த ஊர் உங்கள் எட்டயபுரம். எட்டயபுரம் பேரை கட்டால் நம்ம தலை நிமிரணும். ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு ஒரு வீரம் பிறக்கணும். இதுதான் யோகி நம்மளுடைய எதிர்பார்க்குறாரு. அந்த மண்ணில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அதுக்கே தேவி நன்றி சொல்கிறோம். இந்த மண்ணில் எங்களுக்கு ஜென்மம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி சூரிய பகவானை பார்த்துட்டு போட முடியும். அது ரொம்ப உண்மை. அதாவது ஜென்மம் கிடைக்கிறது
ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகிக்கு பாருங்க, கங்கை கரையில் காசி கரையே கிடைக்குது. ஆனால் அவர் தவம் பண்ணி மக்களுக்கு அருள்வாளிக்கு கிடைச்ச இடம் திருவண்ணாமலை. அப்படி அப்புறம் பப்பா ராம்தாஸ் என்கிற தன்னுடைய குருவை கேரளாவில் பார்க்கிறார். அவருக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஆஞ்சநேயர் கதா சர்வகாலம் என்ன சொல்லியிருக்காரு, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இந்த மந்திரத்தை யோகி அவர் குரு ஒன்று சொல்லலை, ஒரு 7 நாள் இந்த மந்திரத்தில் இடைவிடாமல் 24 மணி நேரம் சொல்லணும்னு சொன்னார். ஒரு அப்படியே போய் பக்கத்துக்கு ஒரு குண்டில் போய் உட்கார்ந்தாரு. ஒரு சாமி சொல்றார், 7 nights and days ஃபாதர் killed this beggar. 7 நாட்கள் ராப்பகல் அன்ன ஆதாரம் இல்லாமல் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படியே அந்த ராம நாமத்திலே ஆரம்பிச்சார். 7 நாள் ஓடி போனது யோகிக்கு தெரியல. 7ஆம் நாள் பார்த்தா ஒன்றுமே தெரியல. ஒரு இன்னொரு மனிதன் ஆயிட்டார். மனிதன் தெய்வம் ஆயிட்டான். அப்புறம் ராம நாமத்துக்கு எவ்வளோ வலி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ராமா ராமா ராமான்னு 7 நாட்கள் இடைவிடாமல் அதே சொன்னதுனால என்ன ஆயிட்டாரு, அந்த ஸ்ரீராமனுடைய இடத்துக்கே யோகி. அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி வர்றாரு. அங்கேருந்து கிளம்புறாரு. எங்கே போகிறேன்னு கேட்குறாரு. அருணாச்சலம் அங்கேயே போடுறது. 1952 அவருடைய குருநாதர் அவருக்கு ஞானத்திலிருந்து அனுப்பி வைக்கிறார். 7 ஆண்டுகள் இந்தியா முழுக்க அலைந்து 59 திருவண்ணாமலை இருந்தார். அவரை கண்டுபிடிச்சே நம்ம வெளிநாட்டுக்காரங்க தான். நம்ம ஊருக்காரங்களாம் நம்ப மாட்டோம்ல, கொஞ்சம் வெள்ளையும் தோரமாக இருக்க வெளிநாட்டுக்காரங்க நம்பிடுவோம். சுவாமியை பற்றி முத புக் எழுத 1969 சாமியை சந்திச்சு 8 மாத காலம் சுவாமியோடு இருந்த ட்ரூமன் கேலர் என்கின்ற அமெரிக்க இளைஞர், 18 வயது. அவருக்கு ஒரு தீராத தலைவலி. அவன் அப்படி வாரா. இங்கே ஒரு யோகிட்ட அவரை பாருங்கன்னா அவன் ஒரு புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கான். அவர் சொன்னார், நான் தியானம்லாம் பண்ணுறேன், எனக்கு தலையில் ஒரு வழியாக இருக்குது, ஒன்றும் சரி 2 மணி நேரம் பேசாரு, அந்த நோயை காணாமல் மனுஷமா அப்படி பேசிட்டு தான் இருப்பார். அவருக்கு பெரிய ஆச்சரியமாயிட்டு. அப்புறம் இவர் கூடயே அலையிறான். 8 மாதம் இவரை அலையிறான். அப்புறம் நான் அவங்க லைஃப் எழுதுட்டுமா சொல்கிறேன், எழுதுன்னு சுவாமி எழுதுவார். டெய்லி சாமி கூடயே அலைவார். சாமி எங்கே போனாலும் போவார். சுவாமி அந்த காலத்தில் எப்படி கிடச்சுன்னா, பகல்லன்னா அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு புன்னை மரம் இருக்குது. இந்த புன்னை மரத்தை அடிக்கடி போய் வந்து அவர் கூட ஒரு 3 சீடர்கள் இருக்குது. சாமிக்கு நிறைய மூடையெல்லாம் இருக்குது. அந்த மூடை கூட நம்ம எழுதுனா லெட்ரு அது இது எல்லாம் கூட இருக்கும். அவருக்கு யாராவது மாலை போட்டால் அந்த மாலை நிற்கிறது மூடைக்குள்ள போட்டுவார். அந்த மூடைக்குள்ள கண்டது இது எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மூடை வந்து பெரிய பொக்கிஷம் மாதிரி வச்சுருவார். ஏன்னா நீ போட்ட கர்மா, நீ போட்ட நம்ம திடீர்னு காலம் கொடுத்து சாமி கூட வைக்கிறீங்க. நான் இதில் வைக்கும்போது உங்களுடைய கர்ம வினை எல்லாம் சேர்ந்து வரப்போகுது. பகவானை ஏற்றுக்கிறது. அவர் ஏற்றுட்டாருன்னா உடனே அந்த வினையிலிருந்து அவர் விடுவிச்சிட்டார். நீங்கள் பகவானை கொண்டு போய் பட்சணங்கள் பழங்கள் சமர்ப்பிக்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? இறைவன் அதை ஏற்றுக்கிறான்னா அந்த நீங்கள் நல்லா செஞ்சு கொண்டு இருக்கீங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அது ஒரு சைடு இருக்குது. இருந்தாலும் உன்னுடைய கர்ம வினைகளை அவன் ஏற்று உடனே ரிலீஸ் பண்ணுறான். அதான் நடக்குது. நீங்கள் போய் இந்த பழங்களெல்லாம் வைக்கும்போது அங்கே என்ன நடக்குன்னா, நம்முடைய கர்ம வினைகள் இருக்குது. அதனால இந்த வினையின் காரணமாக தான் இந்த வாழ்க்கையை நம்ம கிடைச்சிருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு ஈடுபட்டு இருக்கிறோம். இதை களைவதற்கு தான் ஞானிகள் வராங்க. அவங்களுக்கு தெரியும். எனவே ஓன்றது சில விஷயத்தை அவர் ஏற்றுக்குவார். எதுக்குன்னா அது ஏற்று உன் கர்மாவை அவரும் எடுத்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ணி. இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பகவான் வந்து இதெல்லாம் முடிஞ்சு 59 வந்து உட்கார்ந்தார் திருவண்ணாமலை. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் எல்லாம் முடிஞ்சு ட்ரூமனுடைய வாழ்க்கை 8 மாதத்தில் அதை எழுதி முடிக்கிறார். எழுதி முடிச்சு அதை போய் புத்தகமாகி பிரிண்ட் ஆகி வராரு. த காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை, திருவண்ணாமலையில் தெய்வ குழந்தை அப்படின்னு 1970 ஒருத்தர். தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் கண்டுபிடிக்காது. வெளிநாட்டில் இருந்து வந்து ஒரு 18 வயது அமெரிக்க இளைஞன் 8 மாதம் இவரோட அலைஞ்சி இவருடைய அந்த ஆன்மீக ஆற்றலாம் பார்த்து அரண்டு போய் என்ன சொல்லிட்டான், இது தெய்வ குழந்தை, தெய்வமே ஒரு குழந்தையா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி த காட் சைல்ட் ஆஃப் திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம் எழுதி அதை படிக்கிறான். அதை அப்படியே பிரபலமாக அதை படிச்சுட்டு பலரும் சாமியை தேடி திருவண்ணாமலை அப்படின்னா சாமியை தேடி வர ஆரம்பித்தார். பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் சாமிட்டு வந்தாலும் சாதாரண நாளே இல்லை. டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர். கிட்டத்தட்ட 14 மொழிகளில் அவர் விற்பனர். அவர் மொழி ஆய்வாளர். அவரை மகரிஷி மகேஸ்வரியினுடைய ஆழ்நிலை தியான வகுப்படுக்கிறதுக்கு அமெரிக்கா போயிட்டு வருவார். அவ்வளவு ஆர்வம் உள்ளவர். கடைசியில் யோகியுடைய பக்தராக மாறினார். யோகி பேரில் ஏகப்பட்ட பாடல்கள் எழுதினார். அப்படியே போயிட்டு சரண்டராக. ஒரே விஷயம், ஒரு நாள் குடும்பத்தோடு வந்திருக்காருமா. அவருக்கு வந்து பெரிய இது அல்சர், காரமே சாப்பிடக்கூடாது. சாமி அன்னைக்கு பார்த்து எங்கேருந்தோ இட்லியும் முளவடியும் வச்சிருக்கு. பெரும்பாலும் திருநெல்வேலிக்காரனாக இருக்கும். இட்லிக்கு முளவடி வச்சிருக்கானா அவன் நிச்சயமாக திருநெல்வேலிக்காரனாக தான் இருக்கும். சாமி இட்லியும் முளவடி தான் வந்துருக்கு. வச்சு டாக்டர் தேப்போவை டிபிஎம் சாப்பிடுவோன்னு சொல்கிறாரு. அவங்க வீட்டோடலாம் பதறாங்க. மிளகா அப்படி நம்ம ஊர் மிளகா எப்படி இருக்கிறதா எண்ணெய் ஊற்றி நல்லா காய் சொல்லுன்னு இருக்கும். சொல்லுன்னு அப்படி கொடுத்தாரு.
இது ரொம்ப காரம். இது ஒரு வழியில் சாமி கொடுத்தாரு, வாயில் வச்சுட்டு முழுங்கமா திங்கமா நீங்க கண்ணு கலங்குது காரம் அப்படின்னு சாப்பிட வைக்கிறாரு. அவங்க ஃபேமிலி பீப்புள்னா அவருக்கு காரம் ஆகாது. அது அப்படி அது ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கிற சொல்லி 4 இட்லி ஃபுல்லாக மழை வீட்டு கொடுத்துரு. வீட்டில் தான் தொலைஞ்சுன்னு நினச்சாங்க. ஆனால் நல்லா நிம்மதியாக தூங்கினாரு. அதோட எந்த தொலைஞ்சுமா அல்சர் தொலைஞ்சு இட்லியில் காரம். இதை விட ஒரு ஆள் சுகர்னு விட்டா போதும், ஒன்றா ஒரு 3 கரண்டி சீனி வாங்கி வந்து சாப்பிடுவோம். சாப்பிடுவோம்னு சொல்லுவார். சீனி சாப்பிட்டா என்ன ஆகும்? சுகர் போயிடும். சாமி ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் வேறு மாதிரி. இதை வந்து ஒரு பாடலாகவே எழுதியிருக்கிறார். சர்க்கரை நோய் உள்ளார் சென்றால் சாப்பிடுவோம் சீனி என்பாய், வெப்பு நோய் வலி என்றால் விளையாட்டாய் சாப்பிடுவோம். நேருக்கு மாறாக பண்ணுவார். ஆனால் நோய் தீர்வு இதான் சித்தர்களுடைய ஒரு விளையாட்டு. அவங்களால எது வேணாலும் பண்ண முடியும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் சார். எல்லாருக்கும் எழுத்தாளர் பாலகுமாரன் அவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர் சுவாமியுடைய மிகப்பெரிய பக்தர். அவருக்கு 2 மனைவி, வள்ளி தேவையான மாதிரி. அதில் கமலாம்மா மூத்தவங்க. கமலாம்மாவுக்கு வந்து ரொம்ப சுகமில்லாமல் ஆகி அவங்க காவேரி நர்சிங் ஹோமில் சென்னையில் அட்மிட் ஆகிடும். இப்போ டாக்டர் கலந்து சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு வந்து ஒரு பெரிய நோய், ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணாலும் சான்ஸ் 50-50 தான். உயிருக்கு போராடி இருக்காங்க. இல்லை ஆப்ரேஷன் பண்ணலைன்னா கோமா ஸ்டேஜில் போயிடுவாங்க. கோமாவில் போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் காப்பாற்றவே முடியாது. நீங்கள் கையெழுத்து போடுங்க, ஒரு ரிஸ்கி ஆப்ரேஷன் கையெழுத்து போடுங்க, நாங்கள் பண்ணுவோம். இவர் எதனால நான் எங்கள் யோகிட்டுக்காக செய்யணும். என்னையா இது அந்த அம்மா உயிருக்கு போராட்டத்துக்கு எங்கள் குருநாதர் எங்கே இருக்காரு? திருவண்ணாமலை இருக்கிறாரு. அதை நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லுவேன். உடனே என்ன சார் நீங்கள் படித்தவங்கன்னா உடனே பக்கத்தில் இருக்கவங்க வந்து கொஞ்சம் அழுதாரு. பக்கத்தில் இருக்க உடனே ஃபோன் பண்ணி சாமிக்கு பேசி பக்கத்தில் உள்ள ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியர் போய் சாமிகிட்ட கேட்குறாரு. இப்படி வந்து கமலாமாவுக்கு சுகம் இல்லை, ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. பாலகுமார் ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ஆப்ரேஷன்லாம் பண்ணக்கூடாது. கமலா உடம்புல கத்தியே வைக்கக்கூடாது. கமலா will be all right. Tell பாலகுமார் கமலா will walk and கமலா will run. பாலகுமார் சொல்லி கமலா உடம்புல கத்தியே வைக்கக்கூடாது. கமலா ஓடுவா குளிப்பா. கமலா will walk and கமலா நடப்பா ஓடுவா. இவன் என்ன சொல்றான்? கோமா ஸ்டேஜ் சொல்றான். இவர் சொல்றாரு கமலா ஓடுவா நடப்பான்னு சொல்றாரு. இந்த செய்தி வந்து இவர் நோ ஆப்ரேஷன். டாக்டர் முட்டாள்கள் இப்படிலாம் முட்டாள்கள் இருப்பாங்களா? ஏதோ ஒரு யோகியா திருவண்ணாமலைன்னு சொன்னாலும் இது ஆப்ரேஷன் பண்ணது. 3 நாளில் அந்த அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு வந்தாங்க, நடந்தே வந்தாங்க. டாக்டர்கள் அசந்து போயிட்டாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? கோமா ஸ்டேஜ் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வயசு 80 தாண்டி 82 இருக்கும். இன்னைக்கு அந்த அம்மா நல்லா இருக்காங்க. என் பாலகுமார் விடை பெற்றாரு. வரம் வாங்கின பாலகுமார் விடை பெற்றாரு. யாருக்காக வரம் வாங்கினாங்களோ அந்த அம்மா 80 தாண்டி இன்றைக்கு ஒரு குழந்தை மாதிரி அவரை இந்த டிசம்பர் 1 அங்கே தான் நாங்கள் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண போயிருந்தோம். அம்மா அப்படி எங்களை வரவேற்றாங்க. அப்போ என்ன கிடைக்குன்னா பகவானுடைய வரம் பெற்றவர்கள் 80 வயதுக்கு அப்புறம் நல்ல குழந்தை மாதிரி அழகாக சிரிச்சு எங்களை தான் வரவேற்றாங்க. அதுதான் யோகிராம் சுவர். இப்போ சமீபத்தில் இருந்து ஒரு உதாரணம். நவீன்குமார் எங்களுடைய நண்பர், நம்ம லாத்தோட இருக்க ரொம்ப வேண்டிய இருந்தார். அவருக்கும் லண்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய தங்கைக்கு திருமணம் ஆகலை. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் திருமணம் ஆகணும்னு சொல்லி ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு என்னுடைய யோகிநாம கூட இருந்ததுக்கு ஒரு பிரார்த்தனைக்கு வந்து அப்படிதான் எனக்கு நண்பரான அவருக்காக பிரார்த்தனை பண்ணோம். போல அவர் தங்கச்சிக்கு திருமணம் நடந்துச்சு. அடுத்த பிரார்த்தனை திருமணமான 3 மாதத்துல என்ன சொல்லுவோம்? என்னாச்சு கேட்போம். அந்த மாதிரி விட மாட்டோம்ல. கல்யாணம் வச்சுட்டு வந்த கூட 3 மாதம் ஆகுது. என்னாச்சு என்ன ஒன்றும் குடஞ்சிக்கிட்டு வருவான் அதே சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு ஒரே வருத்தம் 6 மாதம் ஆச்சு குழந்தை ஆகுது. என்னப்பா இது அப்பதான் ஆயிரத்தி சொல்லிட்டு ஒன்று அதுக்கு சாமிக்கு ஒரு பிரார்த்தனை வச்சோம். சீக்கிரம் அவங்களுக்கு ஒரு குழந்தைய பாக்கி வந்து கரெக்டாக 6 மாதம் குழந்தை உண்டாயி. என்ன ஆச்சு? 6 மாதம் ஆகிருக்கும்போது செக்கப்புக்கு வழக்கம் போல போகிறேன் டாக்டர். போனால் குழந்தை 400 கிராம். குழந்தை நழுவி வெளியே வரணும். இந்த 1 ஹவரில் குழந்தை வெளியே வரும். கர்ப்பப்பை விட்டு குழந்தை வெளியே வரும். எடை 400 கிராம். டாக்டர் அப்படியே பெட் ரெஸ்ட் இருக்குமா? இப்போ குழந்தை வந்தால் படைக்க வைக்க முடியாது. 400 கிராமில் வெளியே வந்தால் எடுத்துக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் பதறிட்டாரு. எங்களை கூட்டு சொன்னார், அந்த பொண்ணு என்கிட்ட பேர் உண்மையில நீ யோகி நாமம் மட்டும் சொல்லு. சாமி தான் அவனை கல்யாணம் பண்ணி வச்சார். சாமி தான் நீ குழந்தை வர கேட்டான். அவசரப்பட்டு கேட்டீங்க, அவசரப்பட்டு தந்துட்டார், வாங்கிட்டீங்க. இப்போ இதை காப்பாற்றணும், இனி அவர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன். அவரும் அப்படி இருக்காரு. எல்லாரும் வேண்டிகிட்டே இருக்காங்க. அப்படியே பெட் ரெஸ்ட் உட்கார வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டல். அந்த அவங்களோட மாப்பிள்ளை வந்து ஒரு தீவிர முருக பக்தர். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் யோகிராம் குமார் நாமம் சொல்லி அவர் அண்ணன் நல்லா சொன்னார். சாமி நாமம் சொல்லி சாமி காப்பாற்றும். நமக்கு அவ்வளோ நடக்க வேறு ஒன்றும் கிடையாது. நீ யோகிராம் குமார் நாமம் சொல்லி நடக்கும். இது அவ்வளோ. நாங்கள் ஒரே ஒரு மருந்து தான் தருவோம். எங்கள்கிட்ட ஒரே ஒரு மருந்து தான் உண்டு.
அதுதான் கொரோனாக்கும், அதுதான் எதுக்குனாலும் ப்ரமோஷனுக்கு அதுதான், பிள்ளை கல்யாணம் ஆகணும் அதுதான், குழந்தை பிறனாலும் அதுதான், சுகப்பிரசவம் ஆகணும் அதுதான். ஒரே ஒரு மருந்து வச்சுக்க என்னது? யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெய குருராய். இதை சொல்லிட்டு போக அந்த காரியம் நடக்கும். அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. அந்த கணவனுக்கு என்ன, அவங்களுக்கு மலை மேலே ஒரு முருகன் இருக்கு, அவருடைய பக்தர். அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை வச்சு நான் கொண்டு வரணும் சொல்லி அவர் முருகன் அலுவலகத்துக்கு அடுத்து ஒரு அர்ச்சனை வச்சு அந்த அங்கிருந்து விபூதி வாங்கி அந்த விபூதி பாக்கெட் வச்சு எடுத்து வந்து இந்த அம்மாட்ட கொண்டு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. இது அப்படியே எடுத்து அது முருகன் கோயில் விபூதி, ஒரு பக்கத்தில் வேலை போட்டு முருகன் இருக்காரு. இப்படி விபூதி புஷி போய் வைக்கிது. பின்னாடி பார்த்தா விசிறியும் ஜரட்டையும், அதில் யோகிராஜ் குமார் யோகிராஜ் குமார் ஜெயகுராயன் அடிச்சு அப்படி மாப்பிள்ளை காட்டா அவரை சேர்ந்துட்டார். அந்த முருகன் கோயிலுக்கு ஒரு பக்தன், அவன் யோகிராஜ் குமார் ஆளாக இருக்கான். அவன் ஒரு விபூதி பாக்கெட் அடிச்சு கொடுத்துருக்கான். ஒரு சைடு வேலும் மயிலும் துணை, ஒரு சைடு யோகிராஜ் ஜெயகுராயா விசிறிக்கிறார். அதாவது சாமி ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிறாரு. கணவருக்கும் திருப்தி, அவங்க முருகன் காப்பாற்றுறாரு. நான் பொண்ணு வகைக்கு நான் இருக்கேன், நானும் காப்பாற்றுறேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, சுகப்பிரசவம் ஆச்சுமா 9 மாதம் இருந்து 400 கிராம் இருந்த பிள்ளை 1.25 கிலோ வளர்ந்துச்சு. டாக்டர்களுக்கு அசந்துட்டாங்க. ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறேன், இது என்ன அதிசயமா இருக்கு. யாரோ ஒரு ஆளுக்கு வந்து அந்த குழந்தை கீழே நழுவிடாமல் தள்ளிக்கிட்டே இருக்காரு. அந்த சொன்ன வார்த்தை இல்லைங்க, நாங்கள் ஒரு சாமியை வணங்க, ஏதோ ஒரு சக்தி உட்கார்ந்து இந்த குழந்தை வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக நழுவி வெளியே தான் வரணும். டாக்டர் தொட்டு விட்டுட்டு ஆரம்பிச்சாங்க. இது அவர் சொன்ன வார்த்தை மெடிக்கல் மிராக்கிள், இது மருத்துவ அதிசயம். 400 கிராம்லேயே அது வெளியே வந்துட்டு எந்த நேரத்துலையும் நழுவி கீழே விழுந்துடும், அசைஞ்சா விழுந்துடும். இதுதான் பொசிஷன். 400 கிராம்லேருந்து 1.25 கிலோ குழந்தையாகி சுகப்பிரசவமாகி வெளியே வந்து நீங்கள் அவனுக்கு பேரை விட்டு பிறந்தநாள் கொண்டாடிடுச்சு. யோகிரா இது இப்போ ரொம்ப இல்லை, 3 மாதம் 4 மாதம், அதிகபட்சம் 6 மாதம். பகவான் யோகிராம் சுரத்குமார் எப்படி ஹெல்ப் பண்ண அப்படின்னு இப்போ என் கதைக்கு ஒரு போன எல்லா ஊர்லேயும் தண்ணி வந்துச்சுல, எங்கள் ஊர்லேயும் தண்ணி வந்து நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன். நல்ல குளத்தாங்கரை, அவெல்லாம் குளத்தாங்கரையில் தானே வீடு கட்டுவோம். ஆத்தங்கரை குளத்தங்கரையில் அழகாக வீடு கட்டி ராசாங்கரை இருக்கும். அப்போ தானே தண்ணி வீட்டுக்குள்ளே வரும். அப்புறம் தண்ணி வந்துன்னு கையை தூக்குவோம். நானும் குளத்தாங்கரையில் தான் வீடு கட்டியிருக்கேன். நல்லா ஒரு பெரிய இடம், யாரும் வந்து பார்த்துப்பாங்க. நல்ல இடம் பெருசாக இருக்கும். 65 சென்டில் வளைச்சி போட்டு ஜாமுன்னு வீடு கட்டியிருக்கேன். இந்த பக்கம் குளம், இங்கே வீடு. அப்போ குளத்தில் தண்ணி வந்துச்சு, மழை பெஞ்சு வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. நல்ல மழை, அதுவாக மழை. குளம் தண்ணி இங்கே வரல, ஊர் தண்ணியே வீட்டுக்குள்ளே வந்துட்டு இங்கேயே தண்ணி பெருகிடுச்சு. குளமும் ஏறிட்டு இருக்கு, வீடு இங்கேயும் ஏறிட்டு இருக்கு. இவன் 5 மணிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். நாங்கள் வந்து இப்போ மாம்பலம் யோகிராஜ் குமார் ஜெயந்தி விழா முடிச்சுட்டு திருப்பிட்டு இருக்கோம். இதே செந்தூர் ட்ரெயின் இன்னொருத்த மாட்டினா பார்த்தீங்களா, இவங்க தம்பி அங்கேருந்து வந்துருந்தான். அண்ணன் திருச்செந்தூர் வந்தால் தம்பி 4 மணிக்கே கிளம்பி வந்துருக்காங்க. தம்பி வண்டி தான் நாங்கள் வந்துருக்கோம். எதில் வர வண்டி என்ன ஆச்சு? நாங்கள் இவன் 5 மணிக்கு ஃபோன் பண்ணுறா, சார் நம்ம காரெல்லாம் எடுத்து விட்டேன், கார் ஷீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். பெருமாள் படத்தில் ஒரு வீடு வாடகை கொடுங்க, அவன் எனக்கு ஒரு ஃபோட்டோ. பெருமாள் படம் வீட்டுக்குள்ளே தண்ணி போட்டுச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர். அவன் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறான். நான் பதிலே போடலை. இவன் நான் நாசரேத் படத்தை அவனுக்கு கேட்பேன், நாசரேத்தில் இது எங்களுக்கு. அவன் அப்புறம் பொண்ணு, சார் பரவாயில்ல சார், 4 நாள் கழிச்சு பேசிக்கலாம். தண்ணியில் முங்கி வெளியே வந்துட்டோன்னா 2 பேரும் சந்திச்சு பேசுவோன்னு சொல்லிட்டேன். இப்போ யார் முங்குறோன்னு தெரியாது. இதுதான் பதில், இதுதான் நிலைமை. நவம்பர் 17ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு தான் பொசிஷன் சார். பெருமாள் படத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு அடி தண்ணி, நாசிரத்தில் இருக்கிற எங்கள் வீட்டில் ஒரு அடி தண்ணி. முதப்படி முங்கி ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. 9 மணிக்கு அண்ணன் என் மைத்துனன் தான் மலையேறி படைக்கலாம் அழகான சொல்லிருக்கேன்னா. 3வது படி முடிஞ்சு 4வது படிக்கு தண்ணி ஏறிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சுப முகூர்த்தத்தில் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடும். அதான் அதோட முடிஞ்சால் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். ஒருத்தர் ஒழுங்காக சார்ஜ் பண்ணி வைக்க மாட்டாங்க. என்ன சில படி கூட வேலை பார்க்குறாங்க. ஃபோனே சார்ஜ் இருக்காது, பாருங்க, ஒன்றுமே சார்ஜ் இருக்காது. ஒரு நேரம் பார்த்தா எங்கள் ஊரே காண முடியல. கடைசி தகவல் 4வது படியில் தண்ணி வந்திருக்கு, அதோடு நிற்குது. அப்புறம் எவனோ ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணி எல்லாரையும் வர சொல்லி குளத்தை உடச்சி விடணும், இல்லைன்னா ஊர் அழிஞ்சிடும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஊருக்குள்ளே சண்டையாக இருக்குது. குளத்தை உடச்சி அடுத்த 2 கிராமங்கள் இருக்குது, அந்த கிராமங்கள் அழிஞ்சுன்னு சொல்லி அந்த கிராமத்துக்குள்ளே இருக்காங்க. ஒரே குளப்படியாக இருக்குன்னு சொல்லி 9 மணி குளப்படியோட முடிஞ்சு எங்கள் வண்டி வந்து அப்படியே 3:45 வரை இருந்தாலும் வண்டி போகன்னு சொல்லிட்டா விருதுநகரில் இறக்கி விட்டாங்க. அந்த ஆள் விருதுநகரே மழை கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஊருக்குள்ள ஒரு ஆட்டோவை பிடிச்சோம். அப்போ பார்த்து ஆட்டோக்காரர் என்ன அனுப்பி தெரியுமா, பஸ் ஸ்டாண்டுக்கு போனது ஒரு 200 ரூபா தாங்க. அப்போ தான் பாண்டியன் சரி ரைட்டு, சரி எப்போ 500 ரூபா வேணாலும் என்னை கொண்டு பஸ் ஸ்டாண்டு விட்டுரு. அந்த நேரத்தை பார்த்துக்கிட்டு எங்களுக்கு 200 ரூபா கூலி கூட 2 பேரையும் ஏற்றிக்கிட்டான். நாங்கள் 5 பேர் உள்ள திணிச்சு லக்கேஜ் திணிச்சு 5 பேரை கொண்டு தள்ளினா போது பழைய பஸ் ஸ்டாண்டில் உடனே மதுரை பஸ் வந்து ஏறி போது இவன் தண்ணிட்டு வந்து போய் அப்பாடா உட்காந்து காலை 6 மணிக்கு நல்லா ஃபில்டர் காஃபி குடிச்சு 3 மணிக்கு உட்காந்து அப்புறம் டிவி காஃபி தூத்துக்குடியுடைய தண்ணியை நிலவரம் என்னன்னு பார்த்து சாமி இப்படி கொண்டு பாருங்க. அப்புறம் நல்ல வேலை 6-7 மணிக்கு யாரோ ஒரு ஃபோனில் கொஞ்சம் உச்சி கிடக்குது.
அவர் கொண்டு பண்ணி மைனி நான் அவங்க வீட்டை போய் பார்த்தேன், தண்ணியெல்லாம் வடைஞ்சிட்டு 11:45 குளம் தானாக உடைச்சிச்சு. 12 மணி வந்து தண்ணி வடிய ஆரம்பிச்சிச்சு. எல்லா தண்ணியும் போயிட்டு காலையில் போய் பார்த்தா ஒரு தண்ணி. அப்போ ஒரு பக்தன் அவருடைய பணிக்காக சென்னை போயிருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறுது. அவன் கார் 2 வீலரை அவன் சாரதியை வச்சு காப்பாற்றுறது. வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறுது, அது தானாக போகுது. இது யோகிராம். நான் 5 நாள் ஆகாய் வாய் விட்டு உட்காந்தேன். நான் டெய்லி சாமிக்கு இந்த பதிவெல்லாம் போட முடியுவேன். நான் எங்கள் ஊரில் இருந்தால் 4 நாளாக கரண்ட் கிடையாது. வீட்டை சுற்றி தண்ணி, ஆனால் குடிக்க தண்ணி கிடையாது. அப்போ உள்ள நிலைமை அப்படிதான். வீட்டை சுற்றி தண்ணி, ஆனால் குடிக்க தண்ணி கிடையாது. எங்கள் ஊர் சாமி மதுரை அழகாக உட்கார வச்சு என் குழந்தைய எனக்கு வித விதமாக சமைச்சு போட்டால் நல்லா இட்லி, பூரி, சட்னி, சாம்பார்னு ஒரு நேரம் வந்து அடுத்த நேரம் வராமல் 5 நாள் நல்லா திவ்யமாக சாப்பிட்டு முடித்தோம். 5ஆவது நாள் இவங்க கிட்ட ரோடு இப்போ சரியாயிட்டுங்கன்னா உடனே காரை எடுங்கன்னா வந்தோம். அப்படியே வீட்டுக்குள்ளே போனால் அந்த 4 செட் ட்ரெஸ் உள்ளே போட்டோம். திருப்பி அடுத்த ஹைதராபாத் ஒரு அதிசயம் ட்ரெஸ் எடுத்தோம். 1 மணி நேரம் வீட்டு உட்காந்து சின்ன அரசியல்வாதிகள் பார்வைன்ற மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் பார்வை வைக்கிறோம். பரவாயில்ல சொல்லி பழைய வீடு கூட்டு சேர்த்து கிளம்பி ஹைதராபாத் போயிடுச்சு. திருப்பி 10 நாள் கழிச்சா வீட்டுக்கு போகிறோம். எதுக்கு சொல்ல வந்தேன், நம்முடைய கவலைகளை அவர் ஏற்றுக்கிறார். அவருடைய பணிகளை நம்ம போயிட்டோம்னா நம்ம வீட்டை அவரு பார்த்துக்கிறார். இப்போ ஏற்பட்ட தெய்வம் யோகிராம். அதுதான் அதை விட நாங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணோம். அன்றைக்கி அந்த 17ஆம் தேதி நைட் திங்கக்கிழமை நாங்கள் வந்து இந்த மழை நிற்கட்டும், தென் மாவட்டங்களில் தண்ணியில் முங்கிட்டு சாமி, இந்த மழை நின்னாத்தான் பிரார்த்தனை பண்ண முடியுங்கிறத நிலைமை. நாங்கள் ஒரு 9 மணிக்கு ஒரு கூட்டு பிரார்த்தனை. இங்கெல்லாம் இல்லை, அங்குள்ள மாவட்ட மக்களுக்கு 35 பேர் லைன் இருக்காங்க. நாங்கள் இங்கெல்லாம் இதே இல்லை, இங்கெல்லாம் கம்மி தான் இல்லை. மதுரைக்கு யாருமே லைனில் வரல. லைன் வந்தப்பற மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, சென்னை உள்ள அன்பர்கள், அபுதாபியில் உள்ள அன்பர்கள் எல்லாம் லைனில் வந்தாங்க. எல்லாரும் வந்து ஒரு ப்ரேயர் பண்ணோம் உங்கள் தென் மாவட்ட மக்களுக்காக. இந்த மழை இத்தோடு நிற்கட்டும் சாமி. சரி, மழை நிற்பதற்கு ப்ரேயர் பண்ணோம். அது யூ வில் நாட் பிலீவ். அந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு அப்புறம் எங்கேயுமே மழை பெய்யும். இந்த என்னுடைய நண்பர்களே அப்புறம் அந்த மழை நின்றதுனால் திருநெல்வேலி குறைச்சிது. 12 அடிக்கு வயது தண்ணி ஒரே நாளாக தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ரெக்கவர் ஆச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் லேட்டாக ரெக்கவர் ஆச்சு. திருநெல்வேலி கொஞ்சம் வேகமாகவே ரெக்கவர் ஆகிடுச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மகாத்மாக்கள் வந்து ஆபத்திலும் உதவுவாங்க, அமைதியான காலத்திலும் உதவுவாங்க. எனவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த தெய்வத்தை விட்டாங்க. இது தேடி வந்த தெய்வம். உங்களெல்லாம் அந்த காலத்தில் ஒரு மாதிரி வந்து உட்கார்ந்து உங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. 2 பேர் மாதத்தில் 2 தினங்கள் ஒரு சுவாதி நட்சத்திரத்துக்கு போவாங்க. அந்த ஒரு பூஜை பண்ணிட்டு போங்க. மாதம் முதல் ஞாயிறு நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி சாயங்காலம் வருவோம். இப்படி 1000 அனுபவங்கள் இப்போ நாங்கள் ஒரு 2 3 தான் சொன்னேன். ஒவ்வொரு முறை வரும்போது பகவான் பண்ண அற்புத லீலைகள் நிறைய இருக்கு உங்கள்கிட்ட சொல்லுவோம். எப்போது போனால் திருவண்ணாமலை போனால் யோகிராஜ்குமார் ஆசிரமம் போங்க. அந்த ரமணாசிரமத்துக்கு எதிர இருக்கும் யோகிராஜ்குமார் ஆசிரமம் போய் பார்த்துருவாங்க. அங்கே பகவானின் நிறுவன ஒரு சிலை உள்ள போகணும். தெருவுக்குள்ள மணக்குள விநாயகர் முடுக்கில் உள்ள போயிட்டுன்னா உள்ள யோகி ஆசிரமத்துக்கு போங்க. அன்னதானம் அங்கே நடக்கும். பகவானுடைய பிரசாதம் சாப்பிடுங்க. சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அன்னை மா தேவகி அங்கே இருக்கிறாங்க. சுவாமியார் அடையாளம் கட்டப்பட்ட எங்கள் அம்மாட்ட ஆசி வாங்கிட்டு வாங்க. வாழ்க்கை நன்றாக இருக்கும். உங்களையெல்லாம் வாழ்த்துவதற்கும் உங்களையெல்லாம் வாழ வைப்பதற்கும் உங்கள் குடும்பங்கள் நன்றாக தலை தோங்குவதற்காகத்தான் யோகி கருணை கூர்ந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அவருடைய கருணை என்கிற அதான் அந்த அருள் என்கிற கூடம் இருக்குது. நீங்கள் வரணும், பக்தி செய்யணும். பக்தி தான் நம்மளை காப்பாற்ற. பார்த்தீங்களா, இந்த மழை தண்ணிலாம் வந்த பிறகு யாரும் இல்லை, எல்லா கிரவுண்ட் ஃப்ளோரும் தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கவன் இல்லாதவன் எல்லாம் ஒரே மாதிரி ஆகிட்டோம். எல்லாம் ஒரே ஜல சமாதி ஆகிட்டு. அப்போ எந்த நேரத்தில் எந்த ஆபத்து யாருக்கு வரும்னு தெரியும். அப்போ இறைவன் என்கின்ற ஒரு துணையை நாம் எப்பவும் இருக பிடிச்சிக்கிட்டோன்னா அது குருவுடைய அருள் நமக்கு இருக்குமே. ஆனால் நம்மளை ஒரு சக்தியும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. எனவே கெட்டியாக பிடிக்கும். யோகிராஜ்கிட்ட பிடிக்கும். தினசரி ஆகும் இந்த நோட்டு தந்துருக்கோம். டெய்லி ஒரு 11 நாமம் 21 நாமம் உங்கள் சக்திக்கு ஒரு கணக்கு வச்சு இந்த நாம நோட்டையும் எழுதி முடிச்சுக்க கொண்டு தாருங்க. இந்த அன்பான வேண்டுகோளை வைத்து உங்கள் எல்லோருடைய குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழணும். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வைகளும் வாழணும். உங்களுக்கு எல்லா அருளும் யோகியின் அருளால் கிடைப்பதற்காக எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாருடைய திருவடி தாமரைகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுமார்.